ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு துரிதமான ஆசீர்வாதம். அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஒரு பண்ணையார் தன்னுடைய பண்ணை நிலத்தில் இருக்கிற மரங்களை வெட்டும்படி அங்கே மரம் வெட்டுகிற நபர்களை அனுப்பினார். காலையிலே போய் அநேகர் அந்த மரங்களை முறையாக வெட்டினார்கள். அவரிடத்தில் இருந்த ஒரு சோம்பேறி அவனை பார்த்து சொன்னார், நம்முடைய நிலத்திலே மரங்களை வெட்டும்படி ஆட்களை அனுப்பி இருக்கிறேன், நீயும் போய் மரங்களை வெட்டு, துரிதமாக அந்த வேலைகளை நாம் முடிக்க வேண்டும் என்று அவனை அனுப்பினார். அவன் அந்த காட்டிற்கு வந்து பார்த்து கொண்டிருந்தான். முதலாவது மரத்தின் மேல் ஏறி அங்கிருக்கிற கிளைகளை எல்லாம் கழித்து கனமான மரங்களை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி இறக்கி அவைகளை வண்டிகளில் ஏற்றி கொண்டிருந்தார்கள். இந்த மரத்தை வெட்டுவதற்கா இவ்வளவு நேரம் என்று அவன் யோசித்து வேகமாக தன்னுடைய வண்டியை அவன் ஒரு மரத்திற்கு அருகாமையிலே கொண்டு போனான். வேகமாக மரத்தை வெட்டினான். இதை அவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த கிளைகளையும் அவன் கழிக்கவில்லை, சிறு சிறு துண்டுகளாக மாற்றவில்லை. இப்படி ஒரே அடியாய் மரத்தை வெட்டுகிறானே என்று அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். மழ 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 மளவென்று கீழே இருந்து வெட்ட ஆரம்பித்தான். மரம் அந்த எடை தாங்க முடியாமல் வேகமாய் அப்படியே முறிந்து அவன் கொண்டு வந்த வாகனத்திலே விழுந்து அந்த வாகனம் உடைந்து நொறுங்கினது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு சில ஆசீர்வாதங்களை துரிதமாய் நாம் பெறும்படி விரும்புகிறோம். ஆனால் சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மரத்தை வெட்ட வேண்டுமானால் அதன் கிளைகளை எல்லாம் மிக தெளிவாக நாம் கட் பண்ண வேண்டும். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அவைகளை இறக்க வேண்டும். பின்பு இன்னும் சின்ன சின்னதாக வெட்டி அந்த மரத்தை கரெக்டாக முறையாக கழித்து வண்டியில் ஏற்றும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் இந்த மனிதன் செய்த காரியம், ஒரே நேரத்தில் மரத்தை வெட்டி அப்படியே வண்டியில் போட்டு கொண்டு போக வேண்டும் என்று அவன் துரிதமாய் அந்த ஆசீர்வாதத்தை பெற விரும்பினான். முடிவு, அந்த மரம் அந்த வண்டியின் மேல் விழுந்து அந்த வண்டி முழுவதுமாய் பயனில்லாமல் போனது. இன்றைக்கு நாமும் கூட இப்படித்தான் செய்கிறோம். துரிதமாய் சில காரியத்தை சாதித்து விட விரும்புகிறோம். துரிதமாய் தேவனிடத்தில் சில காரியத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். துரிதமாய் ஆண்டவருக்காக எதையாகிலும் ஒன்றை சாதிக்க விரும்புகிறோம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்வோம், துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவிலே நமக்கு சுதந்திரம் பெறாது. ஆகவே எல்லாவற்றையும் அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். எந்த காரியமாய் இருந்தாலும் அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய திட்டத்தின்படியும் அவருடைய நேரத்தின்படியும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நாங்களும் எங்களை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே துரிதமாய் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த காரியத்தை எப்பொழுது தர உமக்கு சித்தமோ, எப்படி தர உமக்கு சித்தமோ அப்படியே எங்களுக்கு தாரும். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்
என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மறக்காமல் இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்கள் ஆலோசனைகள், உங்கள் கருத்துக்களை கீழே தெரிகிற எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் மறக்காமல் தெரிவிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.